எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாய் வீட்டு சீக்ரெட்டான ஒரு பிரியாணி மசாலா. எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாய் வீட்டில் செய்கிற பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. பாய் வீட்டில் தான்ப்பா பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூப்பரான பிரியாணி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம இதை ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பவுலோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அகைன் 0ல் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கான ஒரு அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக 20 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை. அதாவது இந்த பட்டை பார்த்திங்க அப்படின்னா சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலோன் பட்டை, சுருள் பட்டை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம பட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்பயுமே சரி பட்டையோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பட்டை நம்ம எடுத்தாச்சு. இந்த பட்டை வாங்கும்போது இந்த ப்ரௌன் கலர் மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயுமே ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ அதையுமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நம்ம கரெக்டாக 20 கிராம் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு 20 கிராம், பட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமாக 30 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்து முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாஹி ஜீரா. ஸோ பிரியாணி செய்யும் போது மறக்காமல் இந்த ஷாஹி ஜீரா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக முக்கியம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீரகம் மாதிரியே தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் கல்பாசி. இந்த கல்பாசி பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலாவில் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. கரம் மசாலாவில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு 2 கிராம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சூடு பண்ண போகிறோமே தவிர வறுக்க போகிறது கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் இதை ஒரு ஹீட் தான் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கடாய் இல்லைனா அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. இது கலர் மாறக்கூடாது. ஸோ அதில் இந்த கோல்டன் கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகக்கூடாது. இது ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூடு தான் காட்ட போகிறோம். வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூடு காட்டிக்கோங்க. உங்கள் கையில் எடுத்து நீங்கள் உள்ளாங்கையில் வச்சு அமுக்கும் போது உங்களோட உள்ளாங்கை அந்த சூடு பொறுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ஆனால் போதும். அப்படியே இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம வறுத்து இருந்தால் தான் இது ரொம்ப ஹீட்டாக ரொம்ப சுட சுட இருக்கும். ஸோ ஆற வச்சு அரைக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் இது நம்ம ஹீட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம டைரெக்டாகவே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைனான ஒரு பவுடராக நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்லா 2 to 3 வாட்டி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட பிரியாணி மசாலா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை பிரியாணி மசாலா செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இப்போது அந்த எலக்ட்ரிக் ஸ்கேல் இல்லை அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா 5 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா 15 கிராம். ஸோ உங்களுக்கு 20 கிராம் வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு டீஸ்பூனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா பட்டையோட கலர் ரொம்ப முக்கியம். ஸோ பட்டையை நீங்கள் உடச்சி பார்க்கும்போது அது உள்ளேயுமே அதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.